கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்கதான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். இன்னைக்கு நம்ம 10th மேத்ஸ்ல எக்ஸசைஸ் 3.5ல செகண்ட் சம் சிம்பிளிஃபை பார்க்க போறோம். இந்த சம் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கலாம் பப்ளிக் எக்ஸாம்ல. எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற क्वेश्चन அப்படியே எழுதிக்கலாம். x plus 4 by 3x plus 4y into மல்டிப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க 9x square minus 16y square divided by 2x square plus 3x minus 20. So first அந்த क्वेश्चन அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதெல்லாம் நம்மளால கேன்சல் பண்ண முடியுது அப்படிங்கறத பார்க்கலாம். x plus 4, so இது வந்து நமக்கு x கோஎஃபிஷியன்ட், இது கான்ஸ்டன்ட், இது நம்ம எதுவுமே செய்ய முடியாது, அது அப்படியே இருக்கட்டும். டிவைடட் பை இதுலயுமே நம்ம எதுவும் காமனா வெளியே எடுக்க முடியாது, சோ இதுவும் let it be அப்படியே இருக்கட்டும். இன்டு இது பாருங்க 9 16 x ஸ்கொயர் y ஸ்கொயர்னு இருக்குது. சோ இங்க x ஸ்கொயர்னு இருக்கிறதால நம்ம எப்படி எடுக்கலாம், இதையும் ஸ்கொயர்ல சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். 3 மாத்திக்கலாங்களா, 3 ஸ்கொயர்னு மாத்திக்கலாம். இது x ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். 3 ஸ்கொயர் x ஸ்கொயர்னு இருக்கட்டும் மைனஸ் 16 வந்து 4 ஸ்கொயர்னு எடுக்கலாம் y ஸ்கொயர். இது ஏன் நம்ம இப்படி மாத்துறோம் அப்படின்னா, இங்க x ஸ்கொயர்னு இருக்கிறதால இதையும் ஸ்கொயரா சேஞ்ச் பண்ண முடியுதா அப்படிங்கறத நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ண முடியுதுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லனா பண்ண வேண்டாம். டிவைடட் பை இது நமக்கு ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆச்சுனாலே ஃபேக்டரைசேஷன். ஃபர்ஸ்ட் நம்பர் 2, லாஸ்ட் நம்பர் -20 மல்டிப்ளை பண்ணோம்னா -40 இருக்கு. சோ மல்டிப்ளை பண்ணா 40 வரணும், ஆட் பண்ணா 3 வரணும். 40 ஓட பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பாருங்க. 8 5s are 40 வருங்களா. சோ இது நமக்கு மைனஸ் பண்ணோம்னா 3 என்ற ஆன்சரும் கிடைச்சிரும். என்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்க. இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதான் பெரிய நம்பருக்கு கொடுக்க போறோம். பிளஸ் இருக்கிறதுனால 8க்கு முன்னாடி பிளஸ். சோ பிளஸ் இன்டு என்ன பண்ணா மைனஸ் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். பிளஸ் 8 -5 கிடைச்சது. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 2. சோ 2 இது நம்ம ஷார்ட்கட்ல சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் 2 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். இதை கேன்சல் பண்ணும்போது 4ன்றது கிடைக்கும். இங்க என்ன கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க x. அப்ப ஆன்சர் நமக்கு x plus 4 ஒரு ஆன்சர் கிடைக்கும். x plus 4. இன்னொரு ஆன்சர் என்னன்னா -5/2 இருக்குங்களா. இந்த x பாத்துக்கோங்க. 2x minus 5 இது நமக்கு ஷார்ட்கட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் நீங்க 2 ஸ்டெப் போடுற மாதிரி வரும். அடுத்த ஸ்டெப்ல x plus 4 by 3x plus 4y into இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 3 ஸ்கொயர் x ஸ்கொயர் இருக்குங்களா, 3x the whole ஸ்கொயர் எடுத்துக்கலாமா, மைனஸ் 4 ஸ்கொயர் y ஸ்கொயர் 4y the whole ஸ்கொயர் எடுத்துக்கலாமா. அதாவது இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. அதாவது 3x பிளஸ் 4y. அதுவே நம்ம பிளஸ் வச்சு ஒன்னும் மைனஸ் வச்சு ஒன்னும் போட போறோம். 3x minus 4y divided by x plus 4 into 2x minus 5. இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. x plus 4 கேன்சல் ஆகும். 3x plus 5 3x plus 4y கேன்சல் ஆகும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு, 3x minus 4y divided by 2x minus 5. So இதுக்கப்புறம் நம்ம இது எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. இந்த x இருக்கு, இது கேன்சல் பண்ணலாம்னா பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ஃபேமிலியா இருக்கு, அதாவது நடுவுல மைனஸ் இருக்கு, ஒரு டேர்மா இருக்கிறதால நம்ம கேன்சல் பண்ண முடியாது. சோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். இதுலயே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. x cube minus y cube, அதாவது a cube minus b cube ஃபார்முலா இது எடுத்துக்கலாம். a cube minus b cube க்கு ஃபார்முலா என்ன, a minus b into a square plus ab plus b square. எங்கெல்லாம் a இருக்கோ அங்கெல்லாம் x ன்னு போடுங்க, எங்கெல்லாம் b இருக்கோ அங்கெல்லாம் y ன்னு போட்டுக்கலாம். a minus b னா என்னன்னு போடலாம், x minus y ன்னு போடலாம். into a square plus ab plus b square அப்படின்னா x square plus xy plus y square. அந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. டிவைடட் பை இது எல்லாமே பாருங்க 3 டேபிள் வரும். இது 3 டேபிள், 3 1s are 3 3s are 3 2s are. சோ காமனா நம்ம 3 வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கு, x ஸ்கொயர் பிளஸ் இது எப்படி வரும்னா 9ன்றது 3 3s are 9 or 3 3s are 9 xy பிளஸ் 3 2s are 6 y ஸ்கொயர். வேற எதுவும் நம்ம காமனா வெளியே எடுக்க முடியாது, அதனால 3 மட்டும் வெளியே எடுத்தாச்சு. இன்டு ரிமைனிங் என்ன, இங்க x ஸ்கொயர் பிளஸ் இதுலயுமே நம்ம காமனா வெளியே எடுக்க முடியாது, சோ இது அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் y ஸ்கொயர் பை x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. அதே மாதிரி இங்க x வச்சு போட்டோம்னா x பிளஸ் y இன்டூ x மைனஸ் y. அடுத்தது எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணிக்கலாம். x மைனஸ் y கேன்சல் ஆயிடும். மீதி என்னெல்லாம் இருக்கு, x ஸ்கொயர் பிளஸ் xy பிளஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் இது நம்ம பாருங்க ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்ல கொடுத்துருந்தா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க 1, லாஸ்ட் நம்பர் 2. 1 2s are 2 வரணும், மல்டிப்ளை பண்ணா 2 வரணும், ஆட் பண்ணா 3 வரணும். என்னன்னு எடுத்துக்கலாம், 2 1s are எடுத்துக்கலாங்களா.
இது எல்லாமே பிளஸ் தான் இருக்கு. சோ இது எல்லாமே நமக்கு பிளஸ் தான் வரணும். நமக்கு எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், செகண்ட் நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கணும். இங்க எக்ஸ் பிளஸ் 2yன்னு எடுத்துக்கலாம், இது எக்ஸ் பிளஸ் 1yன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், எக்ஸ் பிளஸ் 2y ஒரு நம்பர், அப்புறம் எக்ஸ் பிளஸ் 1y அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த 3 நம்ம வெளியே காமனா போட்டோங்களா, அந்த 3 எடுத்துக்கலாம். இன்டூ மேல என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்க. ஏதாவது கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். எதுவுமே கேன்சல் ஆகல அப்படின் போது அடுத்த ஸ்டெப் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 3x பிளஸ் 2y எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ இது எதோட ஃபார்முலான்னு பாருங்க. எக்ஸ் இருக்க வேண்டியதுலாம் ஏன்னு போட்டு பார்க்கலாமா, a ஸ்கொயர் பிளஸ் ஒய் இருக்க வேண்டியதுலாம் b போட்டு பார்க்கலாம், 2ab பிளஸ் b ஸ்கொயர். இப்ப தெரியுது அது என்ன ஃபார்முலான்னா a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். இப்ப இதெல்லாம் கேன்சல் ஆகும். 2x பிளஸ் ஒய் இருக்கு, 2x பிளஸ் ஒய் ஒன்னு, இன்னொரு எக்ஸ் பிளஸ் ஒய் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் divided by 3 into x plus 2y. So, இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்ப இதுதான் நமக்கான ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கக்கூடிய சம். சோ 2 ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி இருக்குது. இந்த சம் நல்லா பாத்துக்கோங்க. இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.